வணக்கம் அன்பு நேயர்களே! மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். ஆம். ஓசோவின் விழிப்புணர்வு புத்தகத்திலிருந்து கடந்த வாரத்திலிருந்து நாம் பார்த்துக்கொண்டு இருக்கிறோம். ஓசோவின் விழிப்புணர்வு புத்தகத்தில் இருந்து அற்புதமான தகவல்கள், அதாவது அவருடைய புத்தகங்களை ஆடியோ புக்காக உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆவல் நிறைய நாட்கள் இருந்தது. அதனுடைய கனவு இப்பொழுதுதான் பூர்த்தி ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதில் இறைவனுக்கும், உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நன்றியும், வாழ்த்துக்களையும் இங்கே தெரிவித்துக் கொண்டு, வாருங்கள் ஓசோவின் விழிப்புணர்வு புத்தகத்தில் புரிந்து கொள்ளல் தலைப்பில் நாம் தற்பொழுது அதனுடைய தலைப்பாக தனிப்பட்ட உலகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் தங்களை போன்ற ஓசோவின் தத்துவத்தில் ஆர்வம் இருக்கும் அன்பர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் இங்கே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து தங்களுடைய ஆதரவை கொடுங்கள். ஓசோவின் மீது, தத்துவத்தின் மீது ஆர்வம் இருப்பவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, தனிப்பட்ட உலகங்கள் என்கின்ற தலைப்பில் பார்க்கலாம். வாருங்கள் ஆடியோ புத்தகத்திற்குள் செல்லலாமா? ஹெராக்ளிட்டஸ் கூறுகிறார், மனிதர்கள் தூங்கும்போது எப்படி இருக்கிறார்களோ அப்படியே தாங்கள் விழித்திருக்கும் போதும் கூட தங்களை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பது குறித்த மறதியுடனும் கவனக்குறைவுடனும் இருக்கின்றனர். முட்டாள்கள் காதுகளால் அவர்கள் கேட்டாலும் கூட அவர்கள் செவிடர்கள் போல் இருக்கிறார்கள். எப்போதெல்லாம் அவர்கள் இருப்பது போன்று உணர்கிறார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் இல்லாமலும் இருக்கிறார்கள் என்னும் முதுமொழி இவர்களுக்கு பொருந்தும். ஒருவர் தான் ஏதோ ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பது போன்று காரியம் மாற்றவோ பேசவோ கூடாது. விழித்திருப்பவர்களுக்கு பொதுவாக ஒரே ஒரு உலகம்தான் உண்டு. ஆனால் தூக்கத்தில் இருப்பவர்களுக்கோ ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு சொந்தமானதொரு தனிப்பட்ட உலகம் இருக்கும். விழிப்பு நிலையில் நாம் காண்பதெல்லாம் இறப்புதான். அதே போன்று தூக்கத்தில் காண்பதெல்லாம் கனவுதான். மனிதனானவன் விழித்திருக்கும் போதும் கூட ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறான் என்கின்ற அவனது ஆழ்ந்த பிரச்சனையை ஹெராக்ளிட்டஸ் இதில் கோடிட்டு காட்டுகிறார். தூங்கும் போதும் நீங்கள் தூங்குகிறீர்கள், ஆனால் நீங்கள் விழித்திருக்கும் போதும் கூட நீங்கள் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். இதன் அர்த்தம் என்ன? இதைத்தான் புத்தரும் கூறுகிறார், இதைத்தான் இயேசுவும் கூறுகிறார், இதைத்தான் ஹெராக்ளிட்டஸும் கூறுகிறார். நீங்கள் கண்களை அகல திறந்து கொண்டு விழித்திருப்பது போல தென்படுகிறீர்கள், ஆனால் அது வெறும் தோற்றம் மட்டுமே. உங்களுக்குள் அடி ஆழத்தில் இன்னமும் அந்த தூக்கம் தொடர்ந்திருக்கிறது. இப்போதும் கூட நீங்கள் உங்களுக்குள் கனவு கண்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள். உங்களுக்குள் 1000 எண்ணங்கள் தொடர்ந்திருக்கின்றன. ஆனால் உங்களுக்குள் என்ன நடக்கிறது என்று நீங்கள் அறிவதில்லை. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று நீங்கள் விழிப்புணர்வு கொள்வதில்லை. நீங்கள் யார் என்பதே உங்களுக்கு தெரியாது. தூக்கத்தில் மக்கள் நடப்பதை போன்று நீங்கள் நகர்ந்து செல்கிறீர்கள். தூக்கத்தில் வேறு யாராவது நடப்பதையும் இதையும் அதையும் செய்வதையும் அதன் பிறகு மீண்டும் திரும்ப தூங்கி போவதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சோம்னாம்பூலிசம் என்று அழைக்கப்படுகின்றதொரு நோய் உள்ளது. அந்த நோயுள்ள அநேக மக்கள் தங்களின் படுக்கையிலிருந்து இரவில் எழுந்திருப்பார்கள். அவர்களின் கண்கள் திறந்தே இருக்கும். அவர்களால் நடந்து செல்ல முடியும், அவர்களால் நகர்ந்து செல்ல முடியும், அவர்களால் வீட்டின் கதவை கண்டுபிடிக்க முடியும். அவர்கள் சமையலறைக்கு செல்வார்கள், அங்கு ஏதாவது ஒன்றை தின்பார்கள். ஆனால் மறுநாள் காலையில் நீங்கள் அவர்களிடம் கேட்டால் அதை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது. அதையும் மீறி அவர்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தால் அவர்கள் ஏதோ ஒரு கனவு கண்டதாக சொல்வார்கள். அதில் அவர்கள் விழித்தெழுந்து சமையலறைக்கு சென்றதாக கூறுவார்கள். ஆனாலும் கூட அது கனவு என்றுதான் கூறுவார்கள். அதையும் கூட அவர்கள் நினைவில் வைத்திருப்பது மிகவும் கடினம். இதை போன்று பலர் பல குற்றங்களை செய்துள்ளார்கள். நீதிமன்றங்களில் பல கொலைக்காரர்கள் தங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும், இது போன்றதொரு செயலை தாங்கள் செய்ததாக தங்களுக்கு ஒருபோதும் நினைவில்லை என்றும் கூறுவார்கள். இதற்கு அவர்கள் நீதிமன்றத்தை ஏமாற்ற நினைக்கிறார்கள் என்பதாகாது. அது அல்ல. மன இயல் ஆய்வாளர்கள் அவர்கள் ஏமாற்றவில்லை, அவர்கள் பொய் சொல்லவில்லை என்பதை கண்டுபிடித்து உள்ளனர். அவர்கள் முற்றிலும் உண்மையானவர்கள். அவர்கள் கொலை செய்திருக்கலாம், ஆனால் அவர்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அதை செய்துள்ளார்கள். ஏதோ ஒரு கனவில் செய்வது போல செய்துள்ளார்கள். இந்த உறக்கம் சாதாரண உறக்கத்தை விடவும் ஆழமானது. இந்த உறக்கம் நீங்கள் குடிபோதையில் தூங்குவதை போன்றது. அப்போது உங்களால் கொஞ்சம் நடக்க முடியும், அப்போது உங்களால் ஏதாவது கொஞ்சம் காரியம் செய்ய முடியும். அதே சமயம் உங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வும் இருக்கும். ஆனால் குடிபோதையில் இருப்பீர்கள். உண்மையில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. உங்களது கடந்த காலங்களில் நீங்கள் செய்துள்ளது என்ன? உங்களால் அதை சரியாக திரும்பவும் நினைவுகூர முடியுமா? நீங்கள் என்ன செய்தீர்கள், அதை ஏன் செய்தீர்கள் என்று கூற முடியுமா? உங்களுக்கு நடந்தது என்ன? அது நடந்தபோது நீங்கள் விழிப்புணர்வுடன் இருந்தீர்களா? ஏன் என்று தெரியாமலேயே நீங்கள் காதலில் விழுகிறீர்கள். ஏன் என்று அறியாமலேயே நீங்கள் கோபம் கொள்கிறீர்கள்.
நீங்கள் அதற்கான சாக்கு போக்குகளை கண்டுபிடித்து விடுகிறீர்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதை நியாயப்படுத்தி விடுகிறீர்கள். ஆனால் இப்படி நியாயப்படுத்துவது விழிப்புணர்வு ஆகாது. விழிப்புணர்வு என்பதற்கு அந்த நொடி பொழுதில் என்னவெல்லாம் நடக்கிறதோ அதையெல்லாம் முழுமையான தன்னுணர்வுடன் நடத்துவது என்று அர்த்தம். நீங்கள் அங்கு ஆஜராகி இருக்க வேண்டும். எனவே உங்களுக்கு கோபம் ஏற்படும் போது நீங்கள் இருப்பதை நீங்கள் உணர்ந்திருந்தால் கோபம் நிகழாது. நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது தான் உங்களுக்கு கோபம் வரும். நீங்கள் அந்த நொடி பொழுதில் ஆஜராகிவிட்டால் உங்களது இருப்பு நிலையில் உடனடியாக மாற்றம் ஏற்பட்டுவிடும். ஏனெனில் நீங்கள் ஆஜராகி இருந்தால், விழிப்புணர்வுடன் இருந்தால், அதன் பிறகு அநேக காரியங்களை செய்ய முடியாமல் போய்விடும். நீங்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் நீங்கள் பாவங்கள் என்று அழைக்கின்றவையெல்லாம் நடக்காது. எனவே இங்கே இருப்பது ஒரே ஒரு பாவ செயல்தான். அதுதான் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது. சின், அதாவது பாவ செயல் என்கின்ற மூல வார்த்தைக்கு தவற விட்டு விடுதல் என்று அர்த்தம். அதற்கு தவறான ஏதோ ஒரு காரியத்தை செய்ததாக அர்த்தமாகாது. அதற்கு வெறுமனே நீங்கள் தவற விட்டு விட்டதாக, அதாவது நீங்கள் ஆஜராகாமல் இருந்து விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம். சின் என்ற வார்த்தையின் ஹீப்ரு மொழி மூல வார்த்தையின் பொருள் தவற விட்டு விடுதல் என்பதுதான். அது ஒரு சில ஆங்கில வார்த்தைகளில் இருக்கிறது. மிஸ்காண்டக்ட், மிஸ்பிஹேவியர். எனவே தவற விட்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் அங்கு இல்லை என்றுதான் அர்த்தம். நீங்கள் இருப்பதை உணராமலேயே ஏதாவது ஒன்றை செய்வது என்று அர்த்தம். இது ஒன்று மட்டுமே பாவ செயல். அப்படியானால் புண்ணிய செயல் என்பது என்ன? ஏதாவது ஒன்றை செய்யும்போது நீங்கள் முழு விழிப்புடன் இருப்பது. இதைத்தான் குட்ஜியப் தன் நினைவு என்று அழைக்கிறார். புத்தர் இதை சரியானபடி கவனித்தல் என்கிறார். கிருஷ்ணமூர்த்தி இதை விழிப்புணர்வு என்கிறார். கபீர் இதை சுரதி என்கிறார். நீங்கள் அந்த இடத்தில் இருக்க வேண்டும். தேவையானது அது மட்டும்தான், வேறு எதுவும் தேவையில்லை. நீங்கள் எதையும் மாற்ற தேவையில்லை. மேலும் நீங்கள் மாற்ற வேண்டும் என்று முயற்சித்தாலும் கூட உங்களால் முடியாது. உங்களிடம் உள்ள அநேக விஷயங்களை மாற்றுவதற்கு நீங்கள் முயன்று வந்திருக்கிறீர்கள். அதில் வெற்றி பெற்று விட்டீர்களா? நான் மீண்டும் கோபப்பட மாட்டேன் என்று எத்தனை முறை நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்கள்? உங்களது தீர்மானம் என்ன ஆனது? அந்த நேரம் வரும்போது நீங்கள் மீண்டும் அதே பொறியில் சிக்கிக்கொள்கிறீர்கள். நீங்கள் கோபம் கொள்வீர்கள். ஆனால் அதன் பிறகு அந்த கோபம் போன பின்னர் மீண்டும் நீங்கள் மனம் வருந்துவீர்கள். இது ஒரு வட்டப்பாதை போல் ஆகிவிட்டது. நீங்கள் கோபம் கொள்கிறீர்கள், அதன் பிறகு மனம் வருந்துகிறீர்கள், அதன் பிறகு மீண்டும் கோபம் கொள்ள தயாராகி விடுகிறீர்கள். ஆனால் நீங்கள் மனம் வருந்தும் போதும் கூட நீங்கள் அங்கே இருப்பதில்லை என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அந்த மன வருத்தமும் கூட உங்களது பாவ செயலில் ஒரு பகுதிதான். அதனால்தான் எதுவும் நடக்காமல் போய்விடுகிறது. நீங்களும் முயற்சி மேல் முயற்சி செய்து கொண்டே போகிறீர்கள். நீங்கள் சில தீர்மானங்களை எடுக்கிறீர்கள், நீங்கள் சில சபதங்களை போடுகிறீர்கள், ஆனால் எதுவும் நடப்பதில்லை. நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீர்கள். நீங்கள் பிறக்கும்போது எப்படி இருந்தீர்களோ அப்படியே தான் இன்னமும் இருக்கிறீர்கள். ஒரு சிறிய மாற்றம் கூட உங்களிடம் ஏற்படவில்லை. நீங்கள் முயற்சி செய்யவில்லை என்பதல்ல, நீங்கள் போதுமான அளவு முயற்சி செய்யவில்லை என்பதல்ல, நீங்கள் முயற்சி மேல் முயற்சி மேற்கொண்டு தான் வருகிறீர்கள் என்றாலும் கூட நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள். ஆனால் அந்த தோல்வி உங்களது முயற்சியினால் அல்ல. இன்னும் அதிக முயற்சி செய்ய வேண்டும் என்பதும் கூட உதவாது. நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வியை தவிர உங்களது முயற்சியை பற்றி கேள்வியே கிடையாது. நீங்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் அநேக விஷயங்கள் உங்களை விட்டு போய்விடும். நீங்கள் அதை விட வேண்டியதில்லை. விழிப்புணர்வில் சில காரியங்களை செய்வது சாத்தியப்படாது. இதுதான் எனது விவரிப்பு. இங்கே வேறு எந்த அடிப்படை தத்துவமும் கிடையாது. நீங்கள் விழிப்புடன் இருந்தால் காதலில் விழ முடியாது. அப்படி நீங்கள் காதலில் விழுவதுதான் பாவ செயல். நீங்களும் காதல் கொள்ள முடியும், ஆனால் அது ஒரு வீழ்ச்சியாக இருக்காது. அது ஒரு எழுச்சி போன்று இருக்கும். காதலில் விழுந்து விட்டான் என்கிற வார்த்தையை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? அது ஒரு வீழ்ச்சி. நீங்கள் விழுந்து விடுகிறீர்கள், நீங்கள் எழுச்சி பெறுவதில்லை. நீங்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் வீழ்தல் என்பது சாத்தியப்படாது. காதலில் மட்டுமல்ல, எதிலும் வீழ்தல் சாத்தியப்படாது. அது நடக்காது. வெறுமனே அது சாத்தியப்படாது. விழிப்புணர்வுடன் இருந்தால் அது சாத்தியப்படாது. அப்போது நீங்கள் காதலில் எழுச்சி பெறுவீர்கள். மேலும் காதலில் எழுச்சி பெறுவது என்பது காதலில் விழுவதை விடவும் மிகவும் வித்தியாசமான வேறுபட்ட விஷயமாகும். காதலில் வீழ்வது ஒருவித கனவு நிலை. அதனால்தான் காதலிப்பவர்களை பார்த்தால் அவர்களின் கண்களில் அதை நீங்கள் காண முடியும். அவர்கள் மற்றவர்களை விடவும் அதிகம் தூங்குவதை போன்றும் கனவு காண்பதை போன்றும் வெறியூட்டப்பட்டதை போன்றும் தெரியும். நீங்கள் அவர்களின் கண்களை பார்த்தே கண்டு கொள்ளலாம். ஏனெனில் அவர்களின் கண்களில் தூக்கம் இருக்கும். ஆனால் காதலில் எழுச்சி பெறுபவர்கள் முற்றிலும் வேறுபட்டு இருப்பார்கள். அவர்கள் கனவு காண்பவர்களைப் போன்று ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் நிஜத்தை எதிர்கொள்வார்கள். அதன் மூலம் அவர்கள் வளர்ச்சி அடைவார்கள். காதலில் விழும்பொழுது நீங்கள் ஒரு குழந்தை போல் இருக்கிறீர்கள். காதலில் எழும்போது நீங்கள் முதிர்ச்சி அடைகிறீர்கள். மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக காதல் என்பது ஒரு உறவாக இல்லாமல் அது உங்களின் இருப்பு நிலையாக ஆகிவிடுகிறது.
அதன் பிறகு நீங்கள் இதன் மீது தான் அன்பு கொள்வேன், அதன் மீது நான் அன்பு கொள்ள மாட்டேன் என்று கூற மாட்டீர்கள். அப்படி கிடையாது. நீங்கள் வெறுமனே அன்புமயமாக இருப்பீர்கள். உங்கள் அருகில் யார் வந்தாலும் அவர்களிடம் உங்களது அன்பை பகிர்ந்து கொள்வீர்கள். எது நிகழ்ந்தாலும் அதில் நீங்கள் உங்களது அன்பை கொடுப்பீர்கள். அப்போது நீங்கள் ஒரு பாறையை தொட்டாலும் அதை உங்களை நேசமிக்கவரின் உடலை தொடுவது போன்று தொடுவீர்கள். நீங்கள் உங்கள் காதலியின் முகத்தை பார்ப்பது போல் ஒரு மரத்தை பார்ப்பீர்கள். எனவே காதல் என்பது உங்களின் இருப்பு நிலை ஆகிவிடும். அதற்கு நீங்கள் காதல் வயப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதாகாது. இப்போது நீங்களே காதலாகி இருப்பீர்கள். இதுதான் எழுச்சி, இதுதான் வீழ்ச்சி கிடையாது. நீங்கள் அதன் மூலம் எழுச்சி அடையும் போது காதல் என்பது மிகவும் அழகானது. ஆனால் நீங்கள் அக்காதலில் வீழ்ச்சி அடையும் போது காதல் என்பது அசிங்கமானதாகவும் அழுக்கானதாகவும் ஆகிவிடும். மேலும் விரைவில் அது விஷம் போன்று ஆகிவிட்டதையும், அது ஒரு அடிமை தலை போன்று ஆகிவிட்டதையும் கண்டுகொள்வீர்கள். நீங்கள் அதில் பிடிபட்டுக் கொள்வீர்கள். உங்களது சுதந்திரம் நசுக்கப்பட்டிருக்கும். உங்களது சிறகுகள் வெட்டப்பட்டிருக்கும். இப்போது நீங்கள் சுதந்திரமாக இருக்க முடிவதில்லை. காதலில் வீழ்வது என்பதில் நீங்கள் எல்லாவற்றையும் உங்களுடையதாக்கிக் கொள்வீர்கள். நீங்களும் மற்றவர்களை உங்களுக்கே சொந்தமானவர்களாக ஆக்கிக்கொள்வீர்கள். அதே போன்று உங்களையும் மற்றவர்கள் தங்களுக்கே சொந்தமானவராக ஆக்கிக்கொள்ள அனுமதித்து விடுவீர்கள். நீங்களும் ஒரு பொருள் போன்று ஆகிவிடுவீர்கள். மேலும் நீங்கள் காதலில் விழுந்துள்ள அந்த மனிதரையும் ஒரு பொருள் போன்று மாற்றி விடுவீர்கள். கணவன் மனைவிகளை பாருங்கள். அவர்கள் இருவரும் ஏதோ பொருட்கள் போன்று ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் அதன் பிறகு ஒருபோதும் மனிதர்கள் போன்று இருப்பதில்லை. இருவருமே ஒருவரை ஒருவர் தனக்கே சொந்தமானவராக ஆக்கிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். பொருட்களை மட்டுமே சொந்தமாக்க முடியும், மனிதர்களை ஒருபோதும் முடியாது. உங்களால் ஒரு மனிதரை எப்படி உங்களுடையவராக ஆக்கிக்கொள்ள முடியும்? உங்களால் எப்படி ஒருவர் மீது ஆதிக்கம் செலுத்த முடியும்? ஒரு மனிதரை எப்படி நீங்கள் உங்களுக்கே சொந்தமானவராக மாற்ற முடியும்? அது சாத்தியப்படாது. ஆனால் கணவன்மார்கள் மனைவிமார்களை தங்களுக்கே உரியவராக ஆக்கிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். அதே போன்றுதான் மனைவிமார்களும் முயற்சிக்கிறார்கள். அதன் பின்னர் அங்கே ஒரு மோதல் உருவாகிறது. அதன் பிறகு அடிப்படையில் அவர்கள் பகைவர்கள் ஆகிவிடுகின்றனர். அதன் பின்னர் ஒருவருக்கொருவர் அழிக்கும் சக்தியாக ஆகிவிடுகின்றனர். ஆம் நேர்களே, இதனுடைய தொடர்ச்சியை நாம் மீண்டும் நாளை பார்க்கலாம். இதுவரை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருந்த அத்தனை அன்பர்களுக்கும் நேர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுவதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் நாளையும் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.